எப்போதெல்லாம் கூட்டம் கூடுகிறதோ அப்போதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்களை சென்னை மெரினா தந்ததுண்டு. புத்தாண்டு, காணும் பொங்கல் போன்ற பண்டிகை தினங்களில் நல்ல அனுபவங்களை தந்த மெரினா ஒரு கசப்பான அனுபவத்தை மக்களுக்கு தந்திருக்கிறது. அரசின் வெவ்வேறு துறைகளும் காவல்துறையினரும் அதிகாலை முதலே வான் சாகச நிகழ்ச்சிக்காக உழைத்திருந்தாலும் திட்டமிடலில் நடந்த குளறுபடிகள் பல்லாயிரக்கணக்கான மக்களை அவதியில் தள்ளிவிட்டது. 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், அதிலும் வெயில் உச்ச நிலையில் இருக்கும் தருவாயில் அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்க அரசு ஏன் திட்டமிடவில்லை என்ற கேள்வி எழுந்துள்ளது. இத்தனை லட்சம் மக்கள் திரண்டதால் அவர்களுக்கான குடிநீர், உணவு ஆகியவற்றுக்கு என்ன வழி என்பதை அரசு சிந்திக்காததும் குறைபாடாகவே பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு சாறை சாறையாக கடற்கரைக்கு படையெடுத்த மக்கள் நிகழ்ச்சி முடிந்ததும் வீடு திரும்ப முண்டியடிக்க கூடும் என்பதும், அதனால் ஏற்படும் நெரிசல்களை தவிர்க்க தேவையான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதும் அரசுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அந்த வசதிகளை அரசு கோட்டை விட்டது ஏன் என்பதுதான் மக்கள் எழுப்பும் கேள்வியாக உள்ளது. விஐபிக்களின் வாகனங்கள் மட்டுமே சென்று வருவதற்காக சர்வீஸ் சாலையும் காமராஜர் சாலையும் மாற்றப்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்திலிருந்து சுமார் 2 அல்லது 3 கிலோமீட்டர் தொலைவில் பொதுமக்களின் வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டதும் பெரும் குறைபாடு. நிகழ்ச்சி முடிந்த பின்னரும் காமராஜர் சாலையில் பொது போக்குவரத்தை அனுமதிக்காததால் குடும்பமாக பல கிலோமீட்டருக்கு பொதுமக்கள் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. சொந்த வாகனங்களை எடுப்பதற்காகவும் பொது போக்குவரத்தை தேடியும் சுமார் 5 கிலோமீட்டர் வரை வெயிலில் மக்கள் நடையாய் நடக்க வேண்டியிருந்தது. சர்வீஸ் சாலையில் இருந்து பிரதான சாலைக்கு செல்லும் வழிகள் அடைக்கப்பட்டிருந்ததால் மேலும் பாதிக்கப்பட வேண்டிய நிலை இருந்தது. மெரினாவில் வழிநெடுங்கிலும் இருக்கும் உணவு கடைகளை பாதுகாப்பு கருதி அடைத்ததும் மக்கள் எளிதில் சோர்வடைய காரணமாக அமைந்துவிட்டது. விமான சாகச நிகழ்ச்சிக்கான வாகன நிறுத்தமிடம் ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை மட்டுமே முன்கூட்டியே செய்தி குறிப்பு வெளியிட்ட நிலையில் சென்னை மாநகராட்சி எந்தவித செய்தி குறிப்பையும் வெளியிடாதது ஏன் என்றும், காணும் பொங்கல் அன்று செய்யும் ஏற்பாடுகளை கூட சுமார் 15 லட்சம் பேர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஏன் செய்யவில்லை என்ற கேள்வியும் எழுகிறது. நிகழ்ச்சி முடிந்தவுடன் விஐபிக்களின் வாகனங்கள் மட்டும் காமராஜர் சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பொது போக்குவரத்தை அனுமதிக்காதது ஏன்? வாகன நிறுத்துமிடம் வரை நடந்துதான் செல்ல வேண்டும் என்ற நிலையில் வழிநெடுங்கிலும் ஆங்காங்கே குடிநீர் தொட்டிகள், முதலுதவி வசதிகளை ஏற்படுத்தாதது ஏன்? மெரினா வழியாக இயக்கப்படும் பறக்கும் ரயில் சேவையை அதிகரிக்காதது ஏன்? சேப்பாக்கம் கிரிக்கெட் போட்டிகளுக்கு திட்டமிட்டு மெட்ரோ ரயில் நிர்வாகம் சேவையை அதிகரித்த நிலையில் மக்களின் அவதி பற்றிய செய்திகளை ஊடகங்கள் ஒளிபரப்பிய பிறகே அதற்காக திட்டமிட்டது. 10 நிமிடத்திற்கு ஒரு ரயில் சேவை என்பதை 3.5 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் சேவை என இயக்கியது. ஆனாலும் தாமதமான திட்டமிடலால் மக்கள் அவதிக்கு ஆளாகவே நேரிட்டது. 15 லட்சம் பேர் கூடிய இடத்தில் 5 உயிரிழப்புகள் தானே என்று கடந்து சென்றுவிட முடியாது. வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு சிறிய எண்ணிக்கையிலான உயிரிழப்பாக இருக்கலாம். ஆனால் உறவுகளை இழந்து தவிக்கும் 5 பேரின் குடும்பங்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பல்லவா இது?